Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் உள்ள ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 5√2 ப்ளஸ் √32. ஓகே, 5√2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த √32 என்ன பண்ணலாம் அப்படின்னா, √32 அப்படின்னா 32 எப்படி எழுதலாம்? சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 16, 2^5 எழுதலாம். ஓகேவா? 8, 4 2s 8, திருப்பி 2 போட்டால் 2. ஸோ 1 2 3 4 5. ஸோ 2^5 எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா 2 × 2 × 2ன்னு எழுதிக்கோங்க. அதுதான் ரொம்ப சிம்பிள். 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ 2 2க்கு ஒரு 2 வெளில எடுக்கலாம், 2 2க்கு ஒரு 2 வெளில எடுக்கலாம். ஓகேவா? அப்போது 5√2 ப்ளஸ் 4√2. 4 எப்படி வருதுன்னு தெரியுதா? பாருங்கள், 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்திருக்கேன், 2 2க்கு ஒரு 2 வெளில எடுத்திருக்கேன். ஸோ 2 × 2 4. ஓகேவா? மிச்சம் ஒரு √2 உள்ளே இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ 5 + 4 9√2. ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் டி. செகண்ட் கொஷின் என்னது? a = 5 அப்படின்னா b = 3, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a² + ab. ஓகே ஓகே, இது சிம்பிள் தானே. a² என்னது? 5² + a² + ab = 5² + 5 × 3. அவ்வளோதான். 5² என்னது? 25, 3 5 15. ஆட் பண்ணோம் அப்படின்னா 40. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், a/b அப்படிங்கிற ஒரு ரேஷியோட வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்கதை வச்சுட்டு தான் எப்போயுமே ஒர்க் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ a/b தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இங்கேயும் a/bன்னு இருந்தால் சால்வ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 6a + 4b / 6a - 5b. ரெண்டுலேருந்து bயை காமனாக எடுத்துடுறேன். ஓகேவா? bயை காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த b காமனாக வெளில போயிடும். ஆனால் இங்கே b இல்லைல்ல. b இல்லாமல் bயை காமனாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு bயால் மல்டிப்ளை பண்ணிட்டு bயால் டிவைட் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், 6a இங்கே b இல்லை அப்படிங்கன்னா ஒரு bயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுங்க. 4b / 6a × b/b - 5b. இப்போ bயை காமனாக எடுத்துருங்க மேலேயும் கீழேயும். அப்போ 6a/b. ஓகேவா? இந்த பியை நான் காமனாக வெளில எடுத்துட்டேன். மிச்சம் உள்ளது என்னலாம்? 6a/b. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த டேர்மில் b காமனாக வெளில போயிடுச்சு, வெறும் 4 மட்டும். அதே மாதிரி கீழே எழுதணும் அப்படின்னா b காமன். ஸோ 6a/b - 5. ஸோ இந்த b கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் உள்ளது என்னது? 6 × a/bக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4/3. ஓகேவா? இதில் நீங்கள் யூஸ்வலாக இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. a = 4 b = 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே இந்த சம்மில் ஆன்சர் வரும். பட் இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டு ரேஷியோ சேமுங்கிறதுக்காக ஏவோட வேல்யூ இது தான், பியோட வேல்யூ இது தான் அப்படி சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளால் இதுக்கு வேறு வேல்யூ கூட கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 12/9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12/9ம் 4/3யும் சேம் தான். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா திருப்பி 4/3 தான் வரும். அதுக்காக 12ம் 4ம் சேம் இல்லை. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ ரேஷியோஸை டைரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. ஏவோட வேல்யூ தான் 4 அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ a/bக்கான வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ a/b இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ 6 × 4/3 + 4/6 × 4/3 - 5. So 1 3 is 3, 2 3s are 6, 1 3 is 3, 2 3s are 6. அப்புறம் பாருங்கள், 2 4s are 8, 8 + 4 எத்தனை? 12. அதே மாதிரி டினாமினேட்டரில் 2 4s are 8, 8ல் 5 போச்சு அப்படின்னா 3. ஸோ 1 3 is 3, 4 3s are 12. ஸோ 4. ஆன்சர் வந்து சி. இதில் ஆன்சர் மார்க் பண்ணணும். ஆன்சர் வந்து 40. ஸோ ஆன்சர் பி. இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் தான் போகணும். ஸோ √, எல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போமே. ஃபஸ்ட்டு √49. 49 எப்படி எழுதலாம்? 7 × 7 எழுதலாம். ஓகேவா? 7 எல்லாம் 49. அப்போ 2 7 இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் வெளில எடுக்கிறப்போ ஒரு 7 தான் எடுப்போம். ஓகேவா? அப்போ
இந்த ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இந்த ஒரு வேல்யூவோட ஆன்சர் என்னது 7. அடுத்து இந்த 7 என்ன பண்ணணும், இது கூட ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரூட் 74 + ரூட் 49 ஈக்குவல் டு ரூட் 74 + 7. ஸோ ரூட் 81 வந்து 9. ஓகேவா? 81 9 × 9 எழுதலாம். ஸோ 2 9 உள்ளே இருக்கனால ஒரு 9 வெளில எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, எனக்கு மொத்தமாக 9 வந்திருக்கு. ஸோ அடுத்து அதை வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ ரூட் 112 + ரூட் 74 + ரூட் 49 ஈக்குவல் டு ரூட் 112 + 9. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 எப்படி எழுதலாம், 11 × 11 எழுதலாம். ஸோ 2 11 இருக்குது. அப்போது ரூட்லேருந்து வெளில எடுக்கிறப்போ ஒரு 11 தான் வெளில எடுப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். அப்புறம் லாஸ்ட் உள்ள மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். 214 + 112 + 74 + 49. இதில் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் இருக்குது. என்னது, 11. அப்போ ஸ்கொயர் 214 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 214 + 11 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. இது எப்படி எழுதலாம், 15 × 15 எழுதலாம். ஸோ 15 × 15 எழுதலான்னா ஆன்சர் என்ன வரும், ஒரு 15 தான் வெளில எடுக்க முடியும். ஸோ ஆன்சர் என்னது, ஆன்சர் ஏ. ஓகேவா? தென் x - y-யோட வேல்யூ -6 xy-யோட வேல்யூ 4 அப்படின்னா x³ - y³ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா x - y the whole cube is equal to x³ - y³ -3xy into x - y. ஓகே, ஃபார்முலா ஞாபகம் வைக்க கஷ்டம்லாம் பட வேண்டாம். ஓகேவா? முதல்ல க்யூப்பில் இருக்கனால ஃபஸ்ட்டு க்யூப் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே மைனஸ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? x - y -3xy into x - y அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். நமக்கு தேவை இது தான் வேணும். ஸோ இந்த டைம் இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ x³ - y³ is equal to x - y the whole cube. இந்த டைம் இங்கே வந்துச்சு அப்படின்னா இதில் பாருங்கள், இதில் மைனஸில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். +3xy into x - y. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் தானே வேணும். ஸோ அதுதான் லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் உள்ள சொல்யூஷன் கண்டுபிடிச்சா போதும். இதில் x - y-யோட வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க, -6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -6 the whole cube +3 into -xy என்ன கொடுத்துருக்காங்க, xy வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 4 x - y வந்து என்னது -6. ஸோ -216 + 3 4 12 12 into -6 -48. ஓகேவா? ஸோ -216 6 12 -48ன்னு சொல்லிட்டேன், -72. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டும் சேம் சைனில் இருக்குது. இங்கே பாருங்கள், ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டும் மைனஸில் இருந்தால் மைனஸ். அப்புறம் இது ரெண்டையும் கூட்டுங்க. 6 2 8, அப்புறம் 7 1 கூட்டினா 8, அப்புறம் ஒரு 2. ஸோ ஆன்சர் என்னது, 288. ஓகே, இதில் ஆப்ஷன் கொடுக்கல, ஸோ பிரச்சனை இல்லை. ஆன்சர் வந்து 288 -288. 6th கொஸ்டின் பாருங்கள். x + m × x + n வந்து இந்த பாலினாமியல் அப்படின்னா m² + n² என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். x + m × x + n. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். x × x x², x × n nx + mx. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா mn. இதில் எக்ஸில் உள்ள டேர்ம் ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க. x² m + n டைம்ஸ் x + mn. ஓகேவா? இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு x² + 6x + 5. ஓகேவா? ரெண்டு பாலினாமியல் ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ஸும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த பக்கம் என்னது, m + n. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 6. அப்போது m + n-ஓட வேல்யூ என்னது, 6. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது, m + n. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, n இருக்குது. ஸோ mn = 5. இது ரெண்டு தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், m² + n². அப்போ a + b the whole square தான். m + n the whole square is equal to m² + n² + 2mn. ஓகேவா? a + b the whole square ஃபார்முலாவில் நான் abக்கு பதிலாக
mn போட்டிருக்கேன். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² + b² + 2ab. ஓகேவா? இப்போ வேல்யூ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m + n என்னது? 6. ஸோ இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? r² என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? r² = m² + n² + 2 இன்ட்டு mn என்ன கொடுத்துருக்காங்க? mn வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 5. ஸோ m² + n² = இந்த 10 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போது r² வந்து 36. இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸில் வந்துடும். ஸோ -10. ஆன்சர் என்னது? 26. ஸோ 26 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இது பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். எல்லா டேர்ம்லேயும் பேஸ் பாருங்கள், பேஸ் சேமாக இருக்குது. சேமாக இருந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது a/x × a/y = a/z அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன அர்த்தம்? இல்லைன்னா ஓகே, ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். a/x × a/yன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா இதை தான் பேஸ்ன்னு சொல்கிறேன், ஏவை தான் பேஸ்ன்னு சொல்கிறேன். ஓகேவா? பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் a/x = a/yன்னு இருந்துச்சு அப்படின்னா பேஸ் ரெண்டும் சேம் அப்படின்னா பவர் ரெண்டும் சேம். ஓகேவா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இங்கே. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி சைடில் வச்சுக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க பேஸ் என்னது? இங்கே 7/12. ஸோ இந்த பக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ப்ராடக்டில் இருக்குது. ப்ராடக்டில் இருந்தால் என்ன பண்ணலாம்? பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ளது என்ன ஆகும்? 7/12 பவர் 3x - 4 அப்படின்னு மாறிடும். = 7/12 பவர் 5. அடுத்து செகண்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது? பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டும் சேம். ஸோ பவர் ரெண்டும் சேம். அப்போ இங்கேயும் பவர் ரெண்டும் சேம். அப்போது 3x - 4 = 5. ஸோ 3x = இந்த -4 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா +4 ஆயிரும். அப்போ 5 + 4 implies that 3x = 9, x = 9/3. ஸோ 1 3 3 3 9. எக்ஸோட ஆன்சர் என்னது? 3. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஓகே, ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் பெருக்கி இந்த வேல்யூ கூட கூட்டி அதை மேலே நியூமரேட்டரில் போட்டுடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள். இப்போ மொதல் டேர்ம் இருக்கா? மொதல் டேர்ம் மட்டும் எப்படி எழுதணும்னு பாருங்கள். 5 1/4 = 5 × 4 + 1 கீழே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுடணும். ஸோ என்ன பண்ணுறேன்னு புரியுதா? இது ரெண்டையும் பெருக்கிட்டு அப்புறம் இது கூட கூட்டிடணும். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 5 20 21/4. இதே மாதிரி நான் எல்லா வேல்யூவும் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே 4 4 16 16 + 3 19/4 ப்ளஸ் 8 7 56 5 61/8 ப்ளஸ் 6 8 48 48 7 55/8 ப்ளஸ் 11 4 44 47/4. ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம்க்கு ஆல்ரெடி லெக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னது? 8. ஸோ 8 வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்? இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 42 ப்ளஸ் அடுத்து இதுலேயும் 2 தான் வேணும். ஸோ இங்கேயும் 2. ஸோ 38 ப்ளஸ் 61 ப்ளஸ் 55 ப்ளஸ் 47. சாரி, அங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும்ல, அங்கேயும் ஆட் பண்ணோம். ஸோ அங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 94. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? 94 55 61 38 42. ஸோ 10 11 20 0 மிச்சம் 2 11 16 22 25 29 290. ஸோ 290/8. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு 8. மேபி ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வர மாதிரி தெரியல. ஓகே, எனிவே வி வில் ட்ரை.
ஒரு 8 8 16 8 24. ஸோ மீதி 5 50. ஸோ 6 8 48 புள்ளி சம்திங் வருது. ஓகே, ஸோ இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது ஈஸி தானே, ஆல்ரெடி இதே மெத்தடில் ஒரு சம் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் டீயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு டீயோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 3t - 9 = 10t + 5. ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு போங்க, இல்லைனா டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, கான்ஸ்டன்ஸ்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 10t - 3t = -9 - 5. 7t = -14. அப்போ t வேணும் அப்படின்னா -14/7 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா -2. ஸோ டீயோட வேல்யூ என்ன வருது? -2. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து இந்த கொஷினை இதில் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் இதில் உட்காந்து ஃபுல்லத்தையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் a = 1.75 எடுத்துக்கோங்க, b = 0.75 எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 2 வேல்யூ தான், திருப்பி மாறி வந்துட்டுருக்கு இல்லையா? அப்போ மாற்றி எடுத்துகிட்டு இப்போ போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குது? மொதல் வேல்யூ பாருங்கள், 1.75 × 1.75. அப்போது 1.75 நான் என்னென்னு எடுத்திருக்கேன்? ஏன்னு எடுத்திருக்கேன். அப்போ a × a ப்ளஸ் 2 டைம்ஸ் a. அப்புறம் 0.75 என்னென்னு எடுத்திருக்கேன்? பின்னு எடுத்திருக்கேன், ப்ளஸ் அப்புறம் b × b பை கீழே a × a. அப்போ a × a மைனஸ் b × b. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. a² + 2ab + b² பை a² - b². ரெண்டுக்குமே ஃபார்முலா இருக்குது இல்லையா? a² + 2ab + b² என்னது? a² + b the whole square. a + b the whole square. அதே மாதிரி கீழே உள்ளது என்னது? a² - b² = a + b × a - b. ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் வந்து 2 லெக்சர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ a + b the whole square பை a² - b² பில் என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம்? இது கொடுக்க போகிறோம், a + b × a - b. அப்போ என்ன ஆயிரும்? ஒரு a + b இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது ஒரு a + b பை ஒரு a - b. ஸோ ஆன்சர் கண்டுபிடிங்க. a + bனா இது ரெண்டையும் கூட்டணும். ஸோ 1.75 + 0.75 பை கீழே என்ன இருக்குது? a - b. a - bனா இது ரெண்டையும் கழிக்கணும். 1.75 - 0.75. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2.5. இது ரெண்டையும் சப் பண்ணோம் அப்படின்னா 0.75 போயிடும். ஸோ ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது? 2.5. ஸோ ஆன்சர் டி. அடுத்து இந்த கொஷின், இதில் வந்து இங்கேயும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம எதை எப்படி மாற்றணும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். ஓகே, நான் வில் சி. ஃபஸ்ட்டு மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றணும்னு பாருங்கள். 7 அப்புறம் என்ன பண்ணணும்? இது கூட ஆட் பண்ணிடணும். ஸோ 1ஐயும் 7ஐயும் பெருக்கிட்டு 2 கூட கூட்டிடணும் இல்லையா? ஸோ -7 7 7 9/7 ப்ளஸ் 3 21 + 5. 21 + 5 எத்தனை? 26 -26/7 ப்ளஸ் 6 42 42 4 6 42 42 4 46/7. ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கீழே டினாமினேட்டர் எல்லாமே 7 தான் காமனாக இருக்குது. 46ல் 26 போச்சு அப்படின்னா 46ல் 26 போச்சு அப்படின்னா 20. 20ல் வந்து 9 போயிடுச்சு அப்படின்னா 11 11/7. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக. தென் இது அதே மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் சம் தான் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a/3 வந்து b/4க்கும் b/4 c/7க்கும் சேமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை சிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா சியை காமனாக எடுத்துருங்க. சியை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ பக்கத்தில் சி இல்லை அப்படி தானே, அப்போ ஒரு சியால் டிவைட் பண்ணிடணும். அதே மாதிரி பி பக்கத்துலேயும் எந்த சியும் இல்லை, அப்போ சியால் டிவைட் பண்ணிடணும். பட் இந்த சியை நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம், அப்போது இங்கே 1 இருக்கும். பை கீழே ஒரு சி இருக்குது, அந்த சி இந்த சி கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னெல்லாம், ஏ பை சி பி பை சி ப்ளஸ் 1. ஸோ எனக்கு ஏ பை சிக்கு வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு பி பை சிக்கு வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது இவங்க கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து ஏ பை சியும் பி பை சியும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1ஐயும் 3ஐயும் ரிலேட் பண்ணுங்கள். அப்போ ஏ பை 3 இஸ் ஈக்குவல் டு சி பை 7. இதில் சி எங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ பை சி இஸ் ஈக்குவல் டு 3 பை 7 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி 2ஐயும் 3ஐயும் ரிலேட் பண்ணுங்கள். b by 4 equal to c by 7. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ b by c equal to 4 by 7. ஸோ a by cயும் நமக்கு கிடச்சிருச்சு, b by cயும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ a by c 3 by 7, b by c 4 by 7 plus 1. ஸோ ஆட் பண்ணதுக்கு ரெண்டு டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது. 3 plus 4 plus 1 equal to 7 by 7 வருமா? ஸோ 7 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 ப்ளஸ் 1. ஸோ ஆன்சர் என்னது? 2. ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, y minus 1 by y is equal to 6ன்னு கொடுத்துட்டு find the value of y cube minus 1 by y cube கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்கள், x minus y x cube minus y cube அந்த ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, x cube minus y cube இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக ஒய் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பதிலாக 1 by ஒய்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக வேல்யூ. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா என்னது, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இதில் ஏக்கு பதிலாக ஒய்ன்னு போடுங்க, பிக்கு பதிலாக 1 by ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ ஏயோட ஆன்சர் என்னது, ஒய், பியோட ஆன்சர் 1 by ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஒய் க்யூப் மைனஸ் 1 by ஒய் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏயோட வேல்யூ ஒய், பியோட வேல்யூ 1 by ஒய், அடுத்து ஒய் மைனஸ் 1 by ஒய். ஓகேவா? இதில் இந்த ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது, அப்போ இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ ஒய் க்யூப் மைனஸ் 1 by ஒய் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1 by ஒய் த ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 by ஒய். இப்போ வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் மைனஸ் 1 by ஒய் என்னது, 6. ஸோ 6 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 6, 6 க்யூப் வந்து 216 ப்ளஸ் 3618 ஆட் பண்ணோம் அப்படின்னா 234. ஸோ ஆன்சர் என்னது, ஆன்சர் சி. தென் எக்ஸ்பிரஸ் இன்டூ ஃப்ராக்ஷன். ஓகே, ஒரு ரேஷ்னல் நம்பர் கொடுத்துட்டு அது ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. இந்த 0.35க்கு மேலே ஒரு பார் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.35 35 35 அப்படின்னு போய்கிட்டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இப்போ எக்ஸை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 100 எக்ஸ் ஈக்குவல் டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 0 இந்த புள்ளி வந்து 2 டிஜிட் தள்ளி போயிடும். அப்போ 35.35 திருப்பி அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மொதல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து மொதல் ஈக்குவேஷனை சப்பான போகிறோம். அப்போ 100லேருந்து 1 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 99x ஈக்குவல் டு இதில் பாருங்கள் 35 இருக்குது, இங்கே 35 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ கழித்தோம் அப்படின்னா 35. ஓகேவா? அப்புறம் இங்கே 35.35 இருக்குது, இங்கேயும் 0.35 இருக்குது. அடுத்து 35 35 35 35 எல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. அப்போ எல்லாத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா 0.000 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இது நத்திங் பட் 35. அப்போ 99x ஈக்குவல் டு 35, எக்ஸ் ஈக்குவல் டு 35/100. ஓகேவா? இந்த கொஷினை பார்த்ததும் ஆப்ஷனில் செக் பண்ணிவிட்டு இல்லை இது ஆப்ஷன் அப்படின்னு அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது, ஓகே நானே தப்பாக தான் எழுதியிருக்கேன். ஸோ ஆன்சர் என்னது 35/99.
ஸோ ஆன்சர் ஏ. அடுத்து இங்கே பாருங்கள், 1/a⁻−x அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மேலே வரப்போ a⁻x ஆயிரும். ஓகேவா? டினாமினேட்டரில் பவரில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டருக்கு வரப்போ ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி நியூமரேட்டரில் பவரில் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் வரப்போ மைனஸ் ஆயிரும். சாரி, நியூமரேட்டரில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் வரப்போ ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு லாஜிக்கை மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க கொஷின் அப்படியே மாற்றி எழுதுமா? இதில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்போ கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ 3/3 இன்ட்டு இதுலேயும் மைனஸ் இருக்கா, செகண்ட் டேர்ம்லேயும், அப்போ அதையும் கீழே கொண்டு வந்துடுங்க. 2² அதே மாதிரி கீழே உள்ள இதில் மைனஸ் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், மேலே கொண்டு வரப்போ மைனஸ் போயிடும். அப்போ கீழே உள்ள டேர்மெல்லாம் மேலே கொண்டு வந்துடுங்க. 2/4² 3/4 4². இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுன்னு பார்க்கலாம். 2 இது இப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ஓகேவா? a⁻x × y அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை a⁻xy அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த மாதிரி பவரில் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டையும் பெருக்கிக்கலாம். அப்போ 2/4 × 2 8 × 3/4 4² 3/6 × 2/6. ஸோ இது ஒரு 2/6, இது ஒரு 2/6 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் ஒரு 2² இருக்கும். இது ஒரு 3/4, இது ஒரு 3/6 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் ஒரு 3² இருக்கும். 3/4 அப்படின்னு 2/2 அப்படின்னா 4 × 4² / 3². ஸோ 64/9. இதை எப்படி மாற்றணும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் எப்படி இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 64 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 9 63, மிச்சம் 1. ஸோ ஆன்சர் என்ன வருது, QRD. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும், QR/D அப்படின்னு எழுதணும். ஸோ ஆன்சர் என்னது, 7 1/9. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் த க்யூப் ரூட் ஆஃப் 161/64. ஓகே, ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. முதல்ல இம்ப்ராப்பராக மாற்றணும் அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கி இதை கூட கூட்டிடணும். ஸோ கூட்டினோம் அப்படின்னா 64 + 61/64 ஆட் பண்ணோம் அப்படின்னா 125/64. இதுக்கு என்ன எடுக்கணுமா, கியூபிக் ரூட் எடுக்கணும். கியூபிக் ரூட் அப்படின்னா 3 நம்பர் உள்ள ரூட்டுக்குள்ளே இருந்துச்சு ஒரே மாதிரி அப்படின்னா அந்த நம்பரை வெளில எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 125 எப்படி எழுதலாம் அப்படின்னா, கியூபிக் ரூட் ஆஃப் 125 5 × 5 × 5ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 64 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 4 × 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, வெளியில் கியூபிக் ரூட் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பரை வெளில எடுத்துக்கலாம். ஸோ 5 கீழே 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கா, ஒரு நம்பர் வெளில எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் என்னது, 5/4. ஓகேவா? இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினையும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ யாராவது ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.